திரும்ப சொல்லுங்க. என் பேர் வைத்தீஸ்வரி. டெய்லரிங் கிளாஸ் நடத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால இந்த பாவாடை செட்டு இதெல்லாம் நானே தைச்சது. ஐயாக்காக எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லவாசி இதெல்லாம் இப்போ மாட்டி வச்சுக்கிறோம். சாம்பிளுக்கு தைச்சதெல்லாம் காமின்னு சொல்லவாசி இதெல்லாம் சாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். எங்களுக்கு மெட்டீரியலெல்லாம் எதுவும் கிடைக்கல. எனக்கு கிடைச்சவங்க அதிகமாக தைச்சிருப்பேன். பழைய துணியிலே தைக்க முடியல. என்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. புது புது துணியெல்லாம் கிடைச்சா மாடலாக தைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வரும். அதனால் இது வந்து எங்கள் சிபிஎஸ்சி கிறிஸ்மஸ்க்கு வாங்கினது நாங்களே தைச்சிக்கணும். நாங்களே தைச்சி இது நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். அது இருக்குது. இல்லை விற்கல. இது நாங்கள் பசங்களுக்காக இது தைச்சது. விற்கிறதுக்குன்னு மெட்டீரியல் கிடைச்சா நாங்கள் வாங்கி தைக்கி விற்கலாம். மெட்டீரியல் இருக்கிற இடம்லாம் தெரியல. இல்லை இனிமேல் தான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருக்கா? இது இல்லை, சர்ச்சில் இருக்கிறது. சர்ச்சில் இருக்கிறது தான். வீட்டில் டெய்லரிங் மிஷின் கிடையாது. நானெல்லாம் தைச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த துணி மணி துணி வாங்கி இது ஆர்டர் பண்ணது. இது இங்கே இந்த சாரீ இது ஆண்டி அவங்க கடை காலி பண்ணதுனால நாங்கள் எத்தனை கம்மி ரேட்டில் கொடுத்தாங்க. ஓனா கட்டு பண்ணி கட்டுது. உங்கள் பேருமா? என் பேர் ரபேக்கா. இதெல்லாம் நான் தான் தைச்சேன். வந்து நாங்கள் தைச்சி கற்றுக்கணும். சரி சரி. இதுமா? செலவு தூர்த்தது. உங்கள் இது மட்டும்தான் இதெல்லாம் சரி. எத்தனை மாதம் கற்றுக்க மாட்டேங்குது? 7 months. சட்டையெல்லாம் தைக்க தெரியுமா? சட்டை சுடிதாரெல்லாம்? அது சுடிதாரெல்லாம் தைச்சிக்கணும். ஜாக்கெட் மட்டும் தான் இருக்கும். ஜாக்கெட் மட்டும் கற்றுக்கணும். சரி சரி. இது எதுவும் விற்றுருக்கியா நீ? இதெல்லாம் யூஸ் பண்ணேன். உனக்கு தான் வச்சுருக்கியா? மெட்டீரியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தைச்சி கொடுத்துருக்க கஷ்டப்பட்டுருக்கியா? 2-3 பேர் எவ்வளோ காசு வாங்கியிருக்க? அன்னைக்கு அதை பேர் தைச்சி ஒரு டைல் அடிச்சா 30 ரூபா. ஒரு டைல் ரெடிமேட் இது.